Welcome to Liwin Funsta channel. இன்னைக்கு June 6th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video course is available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription க்கு make use of the link in the description and in the pinned comment. I think உங்க எல்லாருக்கும் அந்த LBO exam வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். So 25 days challenge வேணும் அப்படின்னா do comment in the video that Liwin நான் ரிலீஸ் பண்ணியிருக்க வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்துடலாம். விமென்ஸ் ஏஷியா கப் ஹாக்கி 2025 வந்து இனிமேல் தான் நடக்க போகுது. செப்டம்பர் 5th 14th வரையும் பிளான் பண்ணியிருக்காங்க ஹாங்ஸூ சைனாவில். ஸோ அங்கே வந்து இந்தியன் டீம் வந்து யார் அகேன்ஸ்டாக எந்த டீம் அகேன்ஸ்டாக சாம்பியன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் தாய்லாந்து தான். ஸோ காங்ஸூ கெனல் ஸ்போர்ட்ஸ் பார்க் ஹாங்ஸோ சைனாவில் தான் செப்டம்பர் 5 ஆரம்பித்து 14 வரையும் இந்த சீசன் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. விமென்ஸ் ஹாக்கி டீம் வில் ஸ்டார்ட் தேர் கேம்பெயின். தாய்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக இந்தியா வந்து விளையாட போகிறாங்க. பூல் பியில் நம்மளை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பூல் பியில் நம்மளோட சேர்ந்து இன்னும் வேறு என்னென்ன டீம்ஸ் இருக்குது அப்படின்னா ஜப்பான், தாய்லாந்து, சிங்கப்பூர் இதெல்லாமே வந்து பூல் பியில் இருக்குது. இப்போ பூல் ஏல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா சைனா, கொரியா, மலேசியா, சைனீஸ் தைப்பே. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பூல் ஏல இருக்காங்க. ஸோ அந்த விக்ட்ரி நோக்கி தே ஆர் கோயிங் டு கோ அண்ட் திஸ் வில் பி த குவாலிஃபிகேஷன் ஃபார் 2026 விமென்ஸ் FIH ஹாக்கி வேர்ல்டு கப்புக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் விகரஸாக தான் இருக்கும். இந்தியன் டீம் வந்து பிரான்ஸ் மெடல் ப்ரீவியஸ் எடிஷனில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்து டாப் போடியமில் ஃபினிஷ் பண்ணணுன்ற எக்ஸ்பெக்டேஷனோட தே வில் ஸ்டார்ட். ஸோ to win continental title, international ranking, secure automatic qualification to World Cup கண்டிப்பாக இதில் வின் பண்ணி தான் ஆகணும். ஸோ டாப் ஏஷியன் டீம்ஸ் லைக் ஜப்பான் எல்லாம் வந்து அகேன்ஸ்டாக விளாண்டு குவாலிஃபை ஆகணும். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். செப்டம்பர் மாதம் இது நடக்க போகுது. அண்ட் கேப்டன் வந்து சலீமா டெட்டே, வைஸ் கேப்டன் நவ்னீத் கவுர். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்க்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து வேறு ஒரு பேரில் ஸ்டார்ட் ஆச்சு. பட் இப்போ வந்து ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடுவில் நடக்கிற டெஸ்ட் சீரீஸ்க்கு இந்த பேர். இதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு அப்படின்னா இஃப் டி கார் அலி கான் பட்டவுடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் த ஒன்லி கிரிக்கெட்டர் ஹூ ரெப்ரசன்டட் போத் இந்தியா அண்ட் இங்கிலாந்து இன் டெஸ்ட் மேட்சஸ். அதனால் இவர் பேரில் இருந்துச்சு. இதுதான் ஒரிஜினலாக வச்ச பேர். அதுக்கப்புறம் ஈச் நேஷனல் சைடு அவரோட சன் மன்சூர் அலி கான் பட்டவுடிலாம் வந்து 3 அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு இங்கிலாந்துக்காகவும் இந்தியாவுக்காகவும் டெஸ்ட் சீரீஸில். ஸோ நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் இப்போ வந்து ஆண்டர்சன் ஃப்ரம் இங்கிலாந்து சைடு அண்ட் டெண்டுல்கர் ஃப்ரம் இந்தியா சைடு இவங்க 2 பேரோட நேமையும் வைக்கலாம். பிகாஸ் சச்சின் டெண்டுல்கர் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் டெஸ்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலாண்டோட ஃபார்மர் ஃபாஸ்ட் பவுலர் தான் ஜேம்ஸ் ஆண்டர்சன். ஸோ அவங்க 2 பேரோட பேரில் தான் இந்த ட்ராஃபி இனிமேல் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நேம் வந்து மாற்றினதுக்கு கிரிட்டிசிசம்லாம் வந்திருக்கு. பட் அதெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் கிரிக்கெட் போர்ட் அண்ட் BCCI 2 பேரும் சேர்ந்து இந்த ரீநேமிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த நேமை மாற்றினதுக்கு கண்டிப்பாக அந்த பட்டவுடியா அப்படின்னு பட்டவுடி ட்ராஃபின்னு தான் இருந்திருக்கு. அண்ட் யூ நோ பட்டவுடி ட்ராஃபின்னு வச்சதுனால இது மாறுமான்னு கேட்டால் நாட் ஸோ ஷுர். பட் இப்போ மாற்றிருக்காங்கன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்மலாக இதுக்கு முன்னாடி பட்டவுடி ட்ராஃபின்னு இருந்ததை இப்போ ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபின்னு மாற்றிட்டாங்க. ஏன் பட்டவுடி ட்ராஃபின்னு வச்சாங்கன்னா தேட் வாஸ் த நேம். ஸோ அவங்க பேரில் தான் வச்சுருந்துருக்காங்க. இந்த ட்ராஃபி வந்து ஃபர்ஸ்ட் டைம் 2007 ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்கு 2007 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2007 தான் 75th ஆனிவர்சரி ஆஃப் இந்த இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்சஸ் 1932 ஆரம்பித்து 75th இயர் வந்து அப்போ நடந்துச்சு. ஸோ நம்ம தனியாக ஒரு பட்டவுடி ட்ராஃபின்னு சொல்லி ஒன்று வைக்கலான்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து ஜாஸ்லியன் பாட்டன் அப்படின்றவர் தான் வந்து டிசைன் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் 1932 நடந்ததை 75 இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பண்ணுறாங்களா. இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பட்டவுடி ட்ராஃபியை வந்து வின் பண்ணாங்க 2007. The trophy is named after இந்தியாவோட ஃபார்மர் பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கர் அண்ட் இங்கிலாண்டோட ஃபார்மர் ஃபாஸ்ட் பவுலர் ஆண்டர்சன்.
ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் எடிஷன் 2007, லாஸ்ட்டாக என்ன எடிஷன் நடந்துச்சு அப்படின்னா 2021. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நடக்க போகுது. இதில் வந்து 5 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ். நம்ம இந்தியா இங்கிலாந்து 2 பேர் மட்டும்தான் விளையாட போகிறோம். ஹோஸ்ட் வந்து இங்கிலாண்டாக தான் இருக்காங்க. கரண்ட் ட்ராஃபி ஹோல்டரும் இங்கிலாண்டு தான். மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்னு பார்த்தா 3 சீரீஸ் வின்னு வந்து இங்கிலாண்டு தான் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் 1 வந்து ரிட்டென்ஷனில் இருக்குது. இது வந்து குவாலிஃபிகேஷன் ஃபார் ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். ஸோ மோஸ்ட் ரன் இதில் யார் எடுத்திருக்கா அப்படின்னா ஜோய் ரூட் அப்படின்ற ஒரு இங்கிலாந்து பிளேயர் தான் எடுத்திருக்காரு. அண்ட் மோஸ்ட் விக்கெட்மே வந்து இந்த ஜேம்ஸ் ஆண்டர்சன், அதனால தான் அவர் பேரை வந்து வச்சுருக்காங்க இதில். அவ்வளோதான். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட டூர் ப்ரோக்ராமில் இதுவும் ஒன்று. இந்த டீம் வின் பண்ணுறவங்களுக்கு இந்த டெண்டுல்கர் ஆண்டர்சன் ட்ராஃபியை வந்து தே கேன் ஹோல்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரீஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாங்கன்றது வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் அதை கூட நம்ம எப்போ வேணாலும் கேட்கலாம். தென் தட்ஸ் இட். யார் இதை டிசைன் பண்ணா அப்படின்னு கூட கேட்கலாம். பட் அந்த நேம் வந்து அந்தளவுக்கு இங்கே முக்கியம் இல்லை. ஸோ அவ்வளோதான் இந்த இது. நெக்ஸ்ட் வந்து யுனெஸ்கோவோட குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் 100 கேர்ள்ஸ் குளோபலி வந்து ரீடிங் ப்ரொஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலாக எத்தனை பாய்ஸுக்கு இந்த ரீடிங் எபிலிட்டி ப்ரொஃபிஷியன்சியை வந்து அச்சீவ் பண்ண முடியுதுன்னு கேட்டிருக்காங்க, which is 87. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டில் வந்து அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் ஃபுல்லாக ஹோல் வேர்ல்டையுமே அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதில் இந்தியாவோட பர்சிஸ்டன்ட் சேலஞ்ச் பற்றியும் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் என்னென்னா இட் இஸ் நாட் லிமிட்டிங் டு த கண்ட்ரி. இந்த ரிப்போர்ட்டில் 73% ஆஃப் த சில்ட்ரன் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ஆர் அன்னேபிள் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சிம்பிள் டெக்ஸ்ட். 10 வயசுக்குள்ளே அவங்களுக்கு என்ன டெக்ஸ்ட், சிம்பிள் டெக்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணுமோ அதை கூட அவங்களால ரீட் பண்ண முடியலை, ரைட் பண்ண முடியலன்றது தான் வந்து கீ இண்டிகேட்டர் ஆஃப் லேர்னிங் பாவர்ட்டி. ஸோ அந்த லேர்னிங் பாவர்ட்டியை டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேருந்து எடுக்கணுன்றதுக்காக நிறைய ஸ்கூலிங் அண்ட் ஆக்சுவல் லேர்னிங்லாம் கேப் இருக்குன்றதை வந்து ஸ்பெசிஃபிக்காக காமிச்சிருக்குது. ஆல்சோ அண்டர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் இன் லீடர்ஷிப் ரோல், அது வந்து எஸ்பெஷலி எஜுகேஷன் மினிஸ்ட்ரிஸ் அதிலெல்லாம் வந்து அவங்க இல்லை, விமன் இல்லை. அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து விமனோட பார்ட்டிசிபேஷன் இல்லை. ஸோ இந்தியா வந்து லேண்ட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 1/3 லோக்சபா மெம்பர்ஸ் வந்து விமனாக தான் இருப்பாங்கன்னு சொல்லியும் இன்னும் ஜெண்டர் ரெப்ரசன்டேஷன் இன் பப்ளிக் லைஃப் அதிகமாகணும் அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசமும் கொடுத்துருந்தாங்க. இந்தியாவோட நெய்பர்ஸ் லைக் வியட்நாம் அண்ட் பங்களாதேஷ் கூட ஸ்ட்ரக்சர்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு பிரின்சிபல் ரெக்ரூட்மெண்ட், ட்ரைனிங், டீசென்ட்ரலைஸ்டு கவர்னன்ஸ். பட் இந்தியாவில் அதெல்லாம் இல்லை. இந்தியாவில் நான் ஸ்டாண்டர்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து இன்னும் ஸ்ட்ரகிளில் தான் இருக்குது. ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங்லாம் இல்லை. இன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ஹெவி அட்மினிஸ்ட்ரேஷன் பர்டன் ஆன் ஸ்கூல் லீடர்ஸ் மேலே இருக்கிறது வந்து அவாய்ட் பண்ணால் தான் உயர முடியும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. 63% ஆஃப் த கண்ட்ரியில் ஓப்பன் அண்ட் காம்படிட்டிவ் ஸ்கூல் லீடர் ரெக்ரூட்மெண்ட் வந்து நடக்குது. சில ஸ்கூல்ஸில் ஸ்கூல் லீடர்ஸ்னு ஒன்று இருக்கிறதே இல்லை. இல்லைனாலும் யாராவது ரொம்ப டாப்பரோ இல்லை ரொம்ப ப்ரிவலண்ட்டான ஃபேமஸ் பர்சன்னு தான் லீடர்ஸாக போடுவாங்க. அதை நீங்களே பார்த்துருக்கலாம் அவங்களோட ஸ்கூல் லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி டெமோக்ரஸி அங்கேருந்தே வரணும், அது இல்லை. இன் இந்தியா த ப்ராசஸ் அக்ராஸ் ஸ்டேட்ஸ் வந்து இந்த லீடர்ஷிப் ரோலுக்கு எலெக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து மாறிட்டே இருக்குது. பிரின்சிபல்ஸ் பேஸ்டில் சீனியாரிட்டி ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் க்ரெடென்ஷியல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லீடர்ஷிப் ரோல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மெனி பிரின்சிபல்ஸ் ஆர் இல்லீகலி எக்யூப்டு. அதனால தான் நிறைய காசு வாங்கிட்டு சீட் கொடுக்குறதெல்லாம் நடக்குது. லீடர்ஷிப் ட்ரைனிங் கேப்புமே வந்து இருக்குது. ஸோ அது ஸ்கூல்ஸில் இன்னும் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிற ஒருத்தரை தான் வந்து ஹையர் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்ற ஃபார்மல் லீடர்ஷிப் ட்ரைனிங்லாம் வந்து கொடுக்கணும். இதெல்லாம் வந்து இல்லை பிஃபோர் அப்பாயின்மெண்ட் முன்னாடியே. ஸோ லெஸ் தென் ஹாஃப் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் இன் ஹை இன்கம் கண்ட்ரீஸ் அந்த ப்ரியார் ட்ரைனிங் வந்து தே ஆர் டேக்கிங். ஸோ நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி தான். ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸில் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறாங்களா, அந்த லீடர்ஸ் ரோல்ஸில் எடுக்கிறவங்க பிரின்சிபல்ஸ் அந்த மாதிரி தான் தே ஆர் டேக்கிங். பட் நம்ம மாதிரியான கண்ட்ரீஸில் தே ஆர் நாட் டேக்கிங் சச் ட்ரைனிங்ஸ். ஏன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் ஸோ ஈஸி. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கணும். மோர் தென் அண்ட் ஒன்லி 31% ஆஃப் த கண்ட்ரியில் வந்து ஃபார்மல் இண்டக்ஷன் ரெகுலேஷன்லாம் இருக்குது ஃபார் நியூ ஸ்கூல் லீடர்ஸ். அது வந்து நேஷ்னல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் பர்பஸில் இல்லை நம்ம இந்தியாவில். ஆனாலும் அந்த ரெகுலேஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்லோடு இருக்குது லீடர்ஷிப் குவாலிட்டி ரிலேட்டடாக. சர்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தட் 14 மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் வந்து 68% ஆஃப் தேர் டைம் வந்து தே ஆர்
அந்த டோட்டல் டேயில் எவ்வளோ டைம் வந்து அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் 68%. ஸோ அந்தளவுக்கு மேனேஜ்மெண்ட் டாஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால தான் பிரின்சிபல்ஸ் தே குடன்ட் கான்சன்ட்ரேட் மோர் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட வெல்ஃபேர். இன் இந்தியாவில் பிரின்சிபல்ஸ் ஆர் சிமிலர்லி பாக்டு டவுன் பை டியூட்டிஸ். என்னென்ன டேட்டா ரிப்போர்ட்டிங், மிட் டே மீல் கோஆர்டினேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓவர்சைட், எக்ஸாம் அட்மினிஸ்ட்ரேஷன்னு ஒரு மேனேஜர், கம்பெனிக்கு மேனேஜர் பார்க்குற வேலையை பிரின்சிபலே பார்க்கணுன்றது அது ஓவர் பர்டன் இருக்குது. அதனாலேயோ என்னவோ தே ஆர் நாட் கான்சன்ட்ரேட்டிங் மச் ஆன் டீச்சர் மென்டாரிங் ஆர் அகாடமிக் லீடர்ஷிப். ஸோ இதனால் விமனோட அக்கௌண்ட்டை பற்றியும் பேசியிருக்காங்க. 45% தான் டீச்சர்ஸ் விமனாக இருக்காங்க. அதில் 35% ஆஃப் த ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் வந்து விமனாக இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் இருக்குது. விமனோட வாய்ஸ் ஆர் ஈக்குவலி ஹர்ட் இன் எஜுகேஷன் லீடர்ஷிப் அண்ட் டெசிஷன் மேக்கிங். இந்த ரிப்போர்ட்டில் மேனோஸ் ஆண்டோனஸ் அப்படின்ற டைரக்டர் வந்து அதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அண்ட் 189 இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறதுல விமென் ஹேட் த வைஸ் சான்சலர்ஸ் ஆர் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து வெறும் 2% தான் இந்தியாவில். ஸோ தேட் இஸ் வெரி லோ, வே லோ. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 எலெக்ஷன் சைக்கிள்ஸில் த ஜெண்டர் கேப் இன் பேரண்டல் ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் எஜுகேஷன் கேப் வந்து எலிமினேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறையா இந்தியாவோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை பற்றின RTA ஆக்டோட எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, NEP 2020 எந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குன்ற பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ரிப்போர்ட் முழுக்க இருக்குது. பட் நம்மளுக்கு அந்தளவுக்கு போக தேவையில்லை. யார் ரிலீஸ் பண்ணால் யுனெஸ்கோ குளோபல் ப்ராக்ரஸ் அண்ட் டிஸ்பாரிட்டிஸ் இன் எஜுகேஷன் ரிலேட்டடாக அனலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டேட்டா. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ரிலேட்டடாக, லீடர்ஷிப் ரெப்ரசன்டேஷன், லேர்னிங் அவுட்கம்ஸ் பற்றிலாம் பேசியிருக்காங்க. தென் மினிமம் ரீடிங் ப்ரொஃபிஷியன்சினா குளோபல் பெஞ்ச்மார்க் இருக்குது. ஸோ அவங்க வயசுக்கேற்ற கிரேட் லெவலில் சர்டன் ரீடிங் லிட்ரஸி வந்து அவங்கக்கிட்ட இருக்கணும். அது இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதுதான் அந்த ஃபைண்டிங் சொல்லியிருப்பாங்க. தட் 87 பாய்ஸ் per 100 கேர்ள்ஸ் ரீச் ரீடிங் ப்ரொஃபிஷியன்சி. அதில் 13 ஃபீமேல் வைஸ் சான்சலர்ஸ் தான் இந்தியாவிலலாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ரெப்போ ரேட் வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க 55th மானிட்டரி பாலிசி கமிட்டியில். ஸோ 50 பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணி 5.50 இப்போ இருக்குது. ஸோ திஸ் இஸ் த PDF. இப்போது ஜூனில் நடந்தது வந்து 55th மீட்டிங். June 4th to June 6th வரையும் நடந்திருக்கு. சேர்மன் அஸ் யூஷுவல் கவர்னர் ஆஃப் RBI தான் சேர்மனாக இருப்பார். ஸோ சஞ்சய் மல்ஹோத்ரா இஸ் த சேர்மன். அதர் MPC மெம்பர்ஸ் யார் அப்படின்னா நாகேஷ் குமார், சௌகட்டா பட்டாச்சாரியா, ப்ரொஃபஸர் ராம் சிங், டாக்டர் பூனம் குப்தா, டாக்டர் ராஜீவ் ரஞ்சன். ஸோ இவங்க எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் யுனானிமஸாக 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ 550 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ லேட்டர் ஆன் யார் எதுக்கு ஓட் பண்ணாங்க அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. தென் இது ரெப்போ 5.50% அப்படின்னா SDF அண்ட் LAF வந்து 5.25 இருக்கும். அது நம்மளுக்கே தெரிஞ்சது தான். தென் MSF அண்ட் பேங்க் ரேட்டுமே வந்து 5.75 இருக்கும். ஸோ that's it. அண்ட் இன்ஃப்ளேஷன் டார்கெட்குள்ளே நம்ம வச்சுருக்கணும் அப்படின்றது தான் எய்ம். அதையும் வந்து we will look into it கொடுத்துருக்காங்க. தென் NSOவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி May 30 ரிலீஸ் ஆனதில் GDP Q4 ஆஃப் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து 7.4% க்ரோத் ரேட் இருந்திருக்கு. Q3 வெறும் 6.3, Q2 5.4 தான். ஸோ அந்தளவுக்கு பார்க்கும்போது Q4 இஸ் அ டீசென்ட் குவார்ட்டர். சப்ளை சைடில் வந்து ரியல் கிராஸ் வேல்யூ ஆடட் வந்து அது ரைஸ் ஆகிருக்கு 6.8% இன் லாஸ்ட் Q4. அண்ட் இதன் மூலயமா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட GDP க்ரோத் வந்து 6.5% இருக்கும். GVA வந்து 6.4% இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்னும் எக்ஸாக்ட் டேட்டா நம்மளுக்கு NSO ரிலீஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ அப்கமிங் இயரில் ப்ரைவேட் கன்சம்ஷன் அண்ட் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன்லலாம் ட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட கம்மிங் இயர்ஸ் எப்படி இருக்கும், இந்த ஃபினான்ஷியல் இயர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் FTA வந்து UK கூட சைன் பண்ணதை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா ரியல் GDP growth ஃபார் திஸ் இயர் வில் பி 6.5% ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் Q1லேயே 6.5 இருக்கும், Q2 6.7, Q3 6.6, Q4 6.3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் சைட் போகிறாங்க. CPI ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் தான் இன்ஃப்ளேஷன் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதில் டிக்ளைன் ஆகிட்டே தான் இருக்குது. மார்ச் அண்ட் ஏப்ரலில் 6 இயர் லோ வந்து
3.2% அச்சீவ் பண்ணியிருக்கு சிபிஐ இன்ஃப்ளேஷன். ஃபுட் இன்ஃப்ளேஷன் கம்மியானதுனால தான் 6 கன்சிக்யூட்டிவ் மந்த்லி டிக்ளைனால தான் இந்த சிபிஐயுமே வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் இது தவிர்த்து மற்ற ஃபியூவல் குரூப் இதிலெல்லாம் வந்து டீஃப்ளேஷனரி கண்டிஷன் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. பார்ட்லி அதனால தான் எல்பிஜி ப்ரைஸஸ்மே ஹைக் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. தென் ராபி க்ராப்ஸ்லாம் வந்து சீசனில் நல்ல என்டியூரன்ஸ் இருக்குது. அதனால தான் நமக்கு இப்போது ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து சப்ளை சரியாக இருக்குது. இது கோயிங் ஃபார்வர்ட் காரிஃப் க்ராப்ஸ், ஏன்னா காரிஃப் எம்எஸ்பிஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ அது எப்படி இருக்குன்னா அபவ் நார்மல் மான்சூன் இருக்கிறதுனால ஏர்லி ஆன்செட் ஆகர்ஸ் இருக்கிறதுனால காரிஃப் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சிபிஐ இன்ஃப்ளேஷன் டார்கெட் ஆர் தி ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ இருக்குது ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா, மொத்தமாக ஃபினான்ஷியல் இயருக்கு 3.7, Q1ல் 2.9, Q2ல் 3.4, Q3ல் 3.9 அண்ட் Q4ல் 4.4 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலரன்ஸ் லெவலையுமே வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. தென் ரேஷனல் ஃபார் மானிட்டரி பாலிசி டெசிஷன், இன்ஃப்ளேஷன் அவுட்லுக் வந்து 4%லேருந்து 3%க்கு கம்மி பண்ணுறாங்க, 3.7%க்கு ரிவைஸ்டு ஃபோர்காஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து 50 பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணி 550% இருக்கட்டும் எப்போ ரேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விச் இஸ் நாகேஷ்குமார், ராம் சிங், ராஜீவ் ரஞ்சன், பூனம் குப்தா அண்ட் சஞ்சய் மல்ஹோத்ரா. ஆனால் இந்த சௌகதா பட்டாச்சாரியா மட்டும் 25 பேசிஸ் மட்டும் கட் பண்ணால் போதுன்ற மாதிரி ஓட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து மொத்தமாக கம்மி பண்ணியிருக்காங்க, விச் இஸ் 1% ஆஃப் ரெப்போ ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஃப்ரம் February 2025. ஸோ சேஞ்ச் இஸ் ஸ்டேபிள் அண்ட் லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்குது ஆர்பிஐக்கு க்ரோத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அக்காமடேட்டிவ் ஸ்டாண்ட்லேருந்து நியூட்ரல் ஸ்டாண்டுக்காக மாற்றிருக்காங்க, ஸ்டான்ஸை மாற்றிருக்காங்க. ஸ்ட்ரைக் த ரைட் க்ரோத் இன்ஃப்ளேஷன் பேலன்ஸ் அதை அடைகிறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ 55th மானிட்டரி பாலிசி கமிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க, 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணி 5.50 இருக்குது. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து 6 மெம்பர் கமிட்டியாக இருக்கணும். செக்ஷன் 45ZB ஆஃப் RBI Act 1934 படி தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிங் த MPC மீட்டிங் ஒன்ஸ் இன் 2 months ஆர் ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் 6 டைம்ஸில் இருந்தாவது தே ஹாவ் டு கண்டக்ட் திஸ் MPC மீட்டிங் 4 times. தென் 5-part டாக்குமெண்ட்ரி சீரீஸ் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க RBI ஹாட்ஸ்டாரில். அதோட பேர் RBI அன்லாக் பியாண்ட் த ருபி அப்படின்னு சொல்லிட்டு RBIயோட 90th ஆனிவர்சரிக்காக ஹாட்ஸ்டாரில் இட் இஸ் அவைலபிள். ஸோ திஸ் இஸ் த ஒன், RBI அன்லாக் பியாண்ட் த ருபி அப்படின்னு சொல்லிட்டு 5 பார்ட்டாக ஒரு டாக்குமெண்ட் சீரீஸ். ஸோ சாக் போர்ட் என்டர்டைன்மெண்ட் தான் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை தெம். 90 year ஹிஸ்ட்ரி ஆஃப் RBIயை நல்லா விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு டாக்குமெண்ட்டாக. ஃபர்ஸ்ட் டைம் இன்சைட் வந்து யூ கேன் கெட் த்ரூ திஸ் வெப்சைட். ஸோ அதை போய் வேணுன்னா முடிஞ்சால் பாருங்கள். யூ வில் நோ கிளியர் ஐடியா அபவுட் வாட் அண்ட் ஹவு RBI இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. தென் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு த பிரைம் மினிஸ்டருக்கு சேர்பர்சனாக ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் S. மகாதேவ் அப்படின்றவர் தான் சேர்மனாக இப்போ அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ ஹீ டிட் ஹிஸ் PhD ஃப்ரம் டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஏல் யூனிவர்சிட்டியில் டாக்டரல் ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் திஸ் திங். அண்ட் பாலிசி திங்க் டேங்கான நித்தி ஆயோக்லேயுமே வந்து பிளானிங் கமிஷன் தான் ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ அதுலேயும் வந்து இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. தென் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட சூட் அதில் வந்து யார் ஓவர்சீ பண்ண போகிறாங்க, அடிஷ்னலாக லிங்க்டின் சிஇஓவாக இருந்துட்டு ஹீ இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் திஸ் ரெயின் ரோஸ்லான்ஸ்கி அப்படின்றவர் தான். ஸோ இதை திரும்ப கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த TCL இந்தியாவில் இந்தியன் கிரிக்கெட் யாரை வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க as a brand ambassador அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is ரோஹித் சர்மா has been reappointed as a brand ambassador of TCL India. So that's the thing, master the moment அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தீம் பேஸ்டு கேம்பெயின்லாம் இருக்க போது. தென் விச் கிரிக்கெட்டரை வந்து பிராண்ட் அம்பாசடராக டெட்டாலோட நியூ ஐசி கோல் பர்சனல் கேர் ரேஞ்சுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா MS தோனியை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹீ கம்ஸ் அண்டர் ரெக்கெட், பிராண்ட் அண்டர் ரெக்கெட். டெட்டால் வந்து கம்ஸ் அண்டர் த பிராண்ட் அண்டர் த ரெக்கெட். ஸோ இதில் ஐசி கோல் பர்சனல் கேரில் பிகாஸ் சம்மர் வர்றதுனால இப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தென் UN செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ இந்த UN செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனெண்ட் மெம்பர் அப்படின்னு பார்த்தா அது வந்து சைனா மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்காங்க. லைக் அந்த மாதிரி கண்ட்ரீஸ் இருக்கும்போது இதில் ஒரு வருஷம் ஒரு 6 வருஷம் இல்லை 2 years ஒன்ஸ் இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஒரு ஃபுல் கேலண்டர் இயர் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு தே டூ ஹாவ் அ செப்பரேட் நான் பர்மனெண்ட் மெம்பருக்கு மட்டும் மாற்றிட்டே இருப்பாங்க. இதில் மொத்தமாக 15 மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து இதில் இருக்காங்க. இதில் 5 பர்மனெண்ட் மெம்பர்ஸ், 10 வந்து நான் பர்மனெண்ட் மெம்பர்ஸ். இந்த 5 பர்மனெண்ட் மெம்பர்ஸ் யார் யாருன்னா சைனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, UK, US
இவங்க எல்லாரும் 5 பர்மனெண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில். இதில் நான் பர்மனெண்ட் மெம்பர்ஸை ஜென்ரல் அசம்பிளி அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு 2 இயர் டேர்முக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணது தான் 2026-27 டேர்முக்கு லாட்வியாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லாட்வியா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. That's why this news is important. So UN Security Council, you know, it is one of the 6 principal organs of United Nations. So இது security related international peace security இதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. நியூயார்க் யூஎஸில் தான் வந்து இதனுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்குது. 24th October 1945 இது ஃபவுண்ட் பண்ணாங்க. 15 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் யூனோ ஜென்ரல் அசம்பிளியில் இப்போது அப்போ 2025க்கும் 2026க்கும் யார் இருந்தா அப்படின்னா இந்த 2 இயர் டேர்ம் ஆஃப் அல்ஜீரியா அண்ட் டென்மார்க் அவங்களோடது முடிஞ்சு இப்போது லாட்வியாவுக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த இயர் கொடுத்துருக்காங்க. 194 மெம்பர்ஸ் இருக்காங்க யுனைடெட் நேஷன்ஸோட இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில். 26-27க்கு லாட்வியாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ யுனைடெட் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து 6 பிரின்சிபல்ஸ் ஆஃப் யூஎனில் ஒன்று, 15 மெம்பர்ஸில் 5 பர்மனெண்ட் 10 நான் பர்மனெண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு. தென் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து போஸ்ட் எலெக்ஷன் டேட்டா எப்போவுமே எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டாலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இதெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டட் இண்டெக்ஸ் கார்டு அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டிங் இது ரெண்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா இன்னும் என்ஹான்ஸ்டு ரிப்போர்ட்டிங் வந்து கிடைக்கும். ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் அவர் தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வாட் இஸ் திஸ் இண்டெக்ஸ் கார்டு அப்படின்னா டிஜிட்டலாக ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கார்டு. ஸோ இது வந்து இந்த கார்டு ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற எந்த மேண்டேட்ரி இதுவும் கிடையாது, பட் தே ஆர் டூயிங் ஸோ. ஸோ ப்ரைமரியாக ரிசர்ச் அகாடமிக் பர்பஸ்க்காக இது உதவும். கான்ஸ்டியூன்சியல் லெவலில் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்றது தெரிய வரும். அதில் எவ்வளோ விமென் மென் அந்த மாதிரி எல்லாமே தெரியலாம். 35 ரிப்போர்ட்ஸ் ஃபார் லோக்சபா பார்ட்டி பர்ஃபார்மன்ஸ் இன்க்ளூட் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ போஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 14 ஃபார் ஸ்டேட் அசம்பிளிஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் என்ஹான்ஸ்டாக தே ஆர் கோயிங் டு டூ. தென் நார் ஷிப்பிங் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு. இந்த கான்ஃபரன்ஸ் மேரிடைம் செக்டார் ரிலேட்டடாக எந்த இனிஷியேட்டிவை இந்தியா வந்து ஷோகேஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 20 பில்லியன் மேரிடைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான் வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ அதை தான் வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நார் ஷிப்பிங் கான்ஃபரன்ஸ் ஓஸ்லோ நார்வேல நடந்திருக்கு ஜூன் 6 அப்போ. ஸோ இந்தியா கிட்ட 20 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. நாங்கள் போய் எடுத்து சொன்னவர் யார் அப்படின்னா சர்பானந்த சோனோவால், ஹூ இஸ் த மினிஸ்டர் இன்சார்ஜ். ஸோ ஹீ வாஸ் சேயிங் அபவுட் க்ரீன் ஹைட்ரஜன் ஹப் போர்ட் கனெக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ண போகிறோம், மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ண போகிறோம், நெட் ஜீரோ எமிஷன் டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு மேரிடைம் ரிலேட்டட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து வி ஆர் கோயிங் டு டேக் கேர் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதில் க்ரீன் ஹைட்ரஜன் ஹப் போர்ட்ஸ் வந்து இருக்க போகுதுன்னு சொன்னார் இல்லையா. ஸோ அது என்னென்னா காண்ட்லா, தூத்துக்குடின், பாரதீப் இதிலெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த க்ரீன் ஹைட்ரஜன் போர்ட்ஸ் வந்து இருக்கும். அது வந்து க்ரீன் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி தே ஆர் கோயிங் டு டூ சர்டன் போர்ட்ஸ். ஸோ கார்பன் எமிஷன் கம்மியாகும், க்ளீன் மேரிடைம் ஃபியூவல்ஸ் இருக்கும் இதெல்லாம். தென் இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அதுவுமே வந்து இந்தியாவை ரஷ்யா யூரோப்போட ஈரான் வழியாக கனெக்ட் பண்ண போகுது. ஸோ இன்டர்நேஷ்னல் கார்கோ மூவ்மெண்ட் அண்ட் ரீஜனல் கனெக்டிவிட்டிலாம் என்ஹான்ஸ் ஆகும் இதன் மூலமா. ஆல்சோ பார்டர் ரோட் இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு சைனாவுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம இது பண்ணது தான் இந்த ஐமெக், இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் எக்கனாமிக் காரிடார். இந்த இஸ்ரேல் பிரச்சனை வரலைன்னா இது கண்டிப்பாக இந்நேரம் ஆப்ரேஷனலைஸ் ஆகிருக்கும். பட் இன்னும் டிலே இருக்கிறது காரணம் இஸ்ரேலும் ஒன் ஆஃப் த கண்ட்ரி அதில் அப்படின்றதுனால. இதில் கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அவங்க வந்து சில எம்ஓயூஸ்லாம் சைன் பண்ணியிருந்தாங்க. அடிஷ்னலாக 4 டைப் ஆஃப் போர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன் ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லிட்டு எம்ஓயூலாம் வந்து சைன் பண்ணதாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஐ திங்க் அது செப்பரேட் நியூஸாக வந்து அது வரும் நம்மளுக்கு. அது வரும்போது வி ஷல் சி. ஏன்னா அவங்க என்ன எம்ஓயூ சைன் பண்ணாங்கன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. டிடி நியூஸ் சம்திங் அதில் வந்து இது கொடுத்துருந்தாங்க ஸ்பெசிஃபிக்காக தட் ஜிஆர்எஸ்சி வந்து எம்ஓஐ மெமரண்டம் ஆஃப் இன்டென்ட் அது வந்து சைன் பண்ணதாகவும் 2025 நார் ஷிப்பிங்கில் இது சைன் பண்ணதுக்கான ரீசன் யாரோட சைன் பண்ணாங்கன்னா ஜெர்மனோட ஒரு கம்பெனி. ஸோ அவங்களோட எதுக்காக ஜெர்மனில் இருந்துச்சு
சம் கேஸ்டன் ரைடர் ஷிப் மேக்கல் அண்ட் ரீஜிலிங் அப்படின்னு சொல்லிட்டு சம் ஜெர்மன் கம்பெனி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதன் மூலிமா 7500 DWT மல்டிபர்பஸ் வெசல் வந்து தே ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் இன் GRSE கார்டன் ரீச் ஷிப்பில்டர்ஸில். ஆல்ரெடி 8 சிமிலர் வெசல்ஸ் GRSEயில் கொல்கட்டா யார்டில் இன்னும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது அந்த வெசல்ஸ் எல்லாம். பட் அடிஷ்னலாக 4 இது பண்ண போகிறாங்க டு என்ஹான்ஸ் அவர் சைபர் செக்யூரிட்டி ரெகுலேஷன். ஸோ ஆகஸ்ட் 31க்குள்ளே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபைனலைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓஸ்லோவில் நடக்கிற இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் அப்போ தான் இதையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்தியாவோட என்விரான்மெண்ட் இண்டிகேட்டராக வச்சுட்டு வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்போது மாஸ்பி வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, என்வி ஸ்டாட்ஸ் அப்படின்றது தான். ஸோ இது இப்போ மட்டும் இல்லை, 2018 இது ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இதில் ஜியாகிரபிக் இண்டிகேட்டராக என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றது இருக்குது. குவாலிட்டி அவைலபிலிட்டி ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் நேச்சுரல் ஈவெண்ட்ஸ் எப்படி என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணுது, இந்த ஆக்டிவிட்டி அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இம்பேக்ட் பண்ணுது, சொசைட்டியாக நம்மளுக்கு என்னென்ன ரெஸ்பான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட் 2018 ரிலீஸ் ஆகுது. நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. என்வி ஸ்டாட் இந்தியா அப்படின்றது தான் பேர். ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2013 நம்ம UN ரிலேட்டடாக வந்துச்சு. அந்த FDESக்கு அலைன் பண்ணி தான் நம்மளும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம். என்வி ஸ்டாட்ஸ் இந்தியா 2025 என்விரான்மெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6 சாப்டர்ஸோட இந்த வருஷமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சிஸ்டம் ஆஃப் என்விரான்மெண்டல் எக்கனாமிக் அக்கவுண்டிங் ஃப்ரேம்வொர்க் அண்ட் UNEPயோட ஃப்ரேம்வொர்க் ரிலேட்டடாக என்னெல்லாம் ஃபைண்டிங்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் இதில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரீட் திஸ். என்னென்ன காம்பனன்ட்ஸ், சப் காம்பனன்ட்ஸ், அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் என்ன அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த காம்பனன்ட்ஸில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மொத்தம் எல்லாமே இருக்குது. Tier 1, Tier 2, Tier 3ல் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்வி ஸ்டாட்ஸ் யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னா NSO, which is under MOSPI Ministry. ஆனுவல் என்விரான்மெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் 2018 ரிலீஸ் ஆகிருக்கு. இது ரிலேட்டடாக UN ரெக்கமெண்ட் பண்ண ஃப்ரேம்வொர்க் தான் FDES 2013 ஃப்ரேம்வொர்க் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ தட்ஸ் இட், ஜஸ்ட் ரீட் இட். ஆதார் ஆத்தென்டிகேஷன் டிரான்சாக்ஷனோட டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோ ரெக்கார்ட் ஆகிருக்கு May 2025 கேட்டிருக்காங்க. 211 crore. 211 crore யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தட் 211 crore ஆதார் பேஸ்டு ஆத்தென்டிகேஷன் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. டிஜிட்டல் ஐடென்டிட்டி சொல்யூஷனாக ஆதாரும் வந்து இருக்குது. ரியல் டைம் டிஜிட்டல் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனாக தே ஆர் யூஸிங் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கே தெரியும் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் இருக்குது, KYC இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனில் UIDAI 2018 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் சொல்லிட்டு AML டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டு 2023 கான்டாக்ட்லெஸ் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுறாங்க. அதுதான் அந்த KYC. ஸோ டிஜிட்டல் KYCயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ ஆதாரை யூஸ் பண்ணியும் அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து PM மோடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இன் காஷ்மீர் ரயில்வே கனெக்டிவிட்டி. அது வந்து அந்த பர்டிகுலர் கனெக்டிவிட்டி வந்து காஷ்மீரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் செனாப் ரயில் பிரிட்ஜ். இந்த செனாப் ரயில் பிரிட்ஜோட டிசைனில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக யாரெல்லாம் எந்த கம்பெனியெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு ஒரு இதுவே இருக்குது. ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், DRDO, அதுக்கப்புறம் IIT டெல்லி, அப்புறம் WSP குரூப், இவங்க எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க இந்த செனாப் ரயில் பிரிட்ஜுக்காக. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் ஓப்பன் பண்ணி வச்சாங்க. 20+ இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ ரியாசி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது 2003 அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு பிரிட்ஜ். இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கு. அதனால தான் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த பிரிட்ஜை பற்றின டாக்ஸ் போயிட்டே இருந்துச்சு லாஸ்ட் 4-5 டேஸ்க்கு. செனாப் ரயில் பிரிட்ஜ் இஸ் அ பார்ட் ஆஃப் உத்தம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் லிங்க் ப்ராஜெக்ட். இதை வந்து காஷ்மீரில் இப்போ கன்க்ளூட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ ரயில் ஆக்சஸ் வந்து காஷ்மீர் வேலிக்கெலாம் வந்து ஆல் வெதர் ஆக்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இன்னும் நல்ல சப்போர்ட் ஃபார் நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டூரிசமும் வந்து காஷ்மீரில் அதிகமாகும். இந்த பிரிட்ஜை பற்றி பார்க்கும்போது இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில்வே ஆர்க் பிரிட்ஜ்
359 meters above the செனாப்ன்ற ரிவருக்கு மேலே இருக்கிறதுனால செனாப் ரயில் பிரிட்ஜ்னு பேர். ஸோ இதுதான் அந்த USBRL ப்ராஜெக்டில் க்ரூஷியல் லிங்காக இருக்குது. ஸோ ஹார்ஷ் ஹிமாலயன் கண்டிஷனை வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் டிசைனே பண்ணியிருக்காங்க. இதில் தான் இந்த கம்பெனிஸ் லைக் ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தே ஆர் த மெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணது அவங்க தான். சவுத் கொரியாவோட அல்ட்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனியோட சேர்ந்து தே டிட் திஸ். அதுக்கப்புறம் DRDOவோட கான்ட்ரிபியூஷன் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா பிளாஸ்ட் ரெசிஸ்டன்ட் டிசைனை வந்து அவங்க தான் மேக் பண்ணாங்க. பிகாஸ் அந்த காஷ்மீரில் அதிகப்படியான அந்த டெரரிஸ்ட் இதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி தான் வந்து அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ப்ளோஷன் அப் டு 40 kg TNT வெடித்தாலும் ஒன்றும் ஆகாது அப்படி அந்தளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அதை. தென் லியோன் ஹார்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி, ஆண்ட்ரா அப்படின்ற கம்பெனி ஃப்ரம் ஜெர்மனி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேசிவ் ஸ்டீல் ஆர்க் இருக்கு இல்லையா அந்த பர்டிகுலர் பிரிட்ஜில், அதை வந்து டிசைன் பண்ணது அவங்க தான். அதுக்கப்புறம் IISc பெங்களூர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, IIT டெல்லிலாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா IIScலாம் வந்து ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், ஃபவுண்டேஷன் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணது அவங்க தான். ஸ்லோப் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றதை ப்ரிவெண்ட் பண்ணி லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் சப்ஸ்டன்சஸ் எதுவும் வந்து விழாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான டிசைன் பண்ணது IIT டெல்லி. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இதை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் we have to know the key companies. ஸோ இல்லையா அதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த blast proof earthquake resistant 260 km/h விண்டையும் வந்து தாங்கக்கூடியது, 120 years லைஃபும் உள்ள ஒரு பிரிட்ஜ். ஸோ ட்ரெயின்ஸ் வந்து 100 km/h ஸ்பீடில் தே கேன் ட்ராவல் இன் திஸ் பிரிட்ஜ். ஸோ ஈவன் ஆஃப்டர் பில்லர் ஃபெயிலியர் இருந்தாலும் தே கேன் ட்ராவல் அப்படின்னு ஸ்பீட் கெப்பாசிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் த ஸ்பெஷல் features of this bridge. So world's highest rail bridge, 36 tunnels இருக்குது, 943 bridges இருக்குது, electrified line இருக்குது. ஜூனில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க, 2003 ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் these are all the companies, என்னென்ன கம்பெனிஸ்ன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ that's it with this. Then ek paid மா கே நாம் 2.0 கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. அப்போது அதனுடைய அப்ஜெக்டிவே ட்ரீஸ் பிளான் பண்ணுறது தான். நம்ம மதர்ஸை ஹானர் பண்ணுற மாதிரி ட்ரீ பிளான் பண்ணணும்னு லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இந்த வருஷம் 2.0 பேர் வச்சுட்டாங்க. 10 crore ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணணும் நேஷன் ஃபுல்லாக அப்படின்றது தான் இதோடைய டார்கெட். 2024 நம்ம ப்ரைம் மினிஸ்டர் ஆரம்பித்து வச்ச ஒரு கேம்பெயின் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்போது இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த வருஷமும் ஃபேஸ் 2. தென் ஆயுஷ் நிவேஷ் சாரதி போர்ட்டல். ஸோ இதை வந்து ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன இதை லான்ச் பண்ணதுக்குன்னு கேட்டிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேட் பண்ணணும் ஆயுஷ் செக்டாரில் அப்படின்றதுக்கு. இந்த ஆயுஷ் நிவேஷ் சாரதி போர்ட்டல் வந்து 29th May அப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து குளோபல் எபி சென்டர் ஃபார் ட்ரெடிஷ்னல் மெடிசனாக நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணுற ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டல் மூலயமா இன்வெஸ்டர்ஸை இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் சென்ட்ரிக் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் ஓப்பன் பண்ணியிருக்கிறது தான் ஆயுஷ் நிவேஷ் சாரதி அப்படின்ற போர்ட்டல். இந்தியன் ட்ரெடிஷ்னல் மெடிசன் செக்டாரில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வரணுன்றதுக்காக பாலிசி ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது, ரியல் டைம் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து ஒன் யூனிஃபைட் இன்டர்ஃபேஸில் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ஆயுஷ் இண்டஸ்ட்ரி வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டார் இன் ஆர் கண்ட்ரி. ஸோ லாஸ்ட் இயர் க்ரோத் மட்டுமே வந்து 17% ரெக்கார்ட் பண்ணியிருக்கு when compared to 2024, 2014. ஸோ அப்போதுலேருந்து பார்க்கும்போது த க்ரோத் இஸ் குட். ஸோ அதனால 100% FDI பெர்மிட் வந்து ஆயுஷ் செக்டாருக்குள்ளே ஆட்டோமேட்டிக் ரூட்டாக அலோவ் பண்ணுறாங்க. த லான்ச் ஆஃப் ஆயுஷ் நிவேஷ் சாரதி போர்ட்டலுமே வந்து அதை சிக்னல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் கொலாபரேஷன் இனோவேஷனுக்காக வாங்க அப்படின்னு இன்வெஸ்டர்ஸாக உள்ளே கூப்பிட்றதுக்கான ஒரு போர்ட்டல். ஸோ ஆயுஷ் செக்டாருக்கு ஸ்ட்ராங் ரிஃப்ளெக்டிவ் கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இருக்குது. மெடிக்கல் வேல்யூ ட்ராவல்லாம் வந்து அதிகமாக இருக்குது, வெளிநாட்டிலேருந்து வராங்க. ஸோ டூரிசம் ரிலேட்டடாகவும் நம்மளோட எக்கனாமிக் அது பூஸ்ட் பண்ணுது. அமாங் த டாப் 5 ஹெல்த் சர்வீசஸ் இன் இந்தியா ஆயுஷ் தான் வந்து கீ டிரைவராக இருக்குது. கிட்டத்தட்ட $13 billion வந்து வாட் இஸ் திஸ் மெடிக்கல் வேல்யூ ட்ராவலில் இந்த செக்டாருக்கு மட்டும் கான்ட்ரிபியூட் ஆகிருக்கு.
அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் காமிச்சு தான் வந்து இன்வெஸ்டர்ஸை இன்வைட் பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் தே ஆர் டூயிங். ஆயுஷோட ஃபுல் ஃபார்ம் என்னது? ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் தே ஆர் ஹேவிங் திஸ் திங். ஸோ இதில் ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், பாலிசி சப்போர்ட், ப்ராஜெக்ட் மேப்பிங் எல்லாமே கிடைக்கும். எஃப்டிஐ அண்ட் ஆயுஷ் வந்து 100% அலோவ் பண்ணுறாங்க நம்ம கவர்மெண்ட். ஸோ தே ஹாவ் டு டூ. நான் சொன்ன பாயிண்ட்ஸுமே இங்கே இருக்கும். ஸோ தட்ஸ் இட். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நியூ கிரேட்டர் ஃப்ளமிங்கோ சாங்சுரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. தனுஷ்கோடியை தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரேட்டர் ஃப்ளமிங்கோ சாங்சுரி அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அன்றைக்கி தான் தனுஷ்கோடியை பார்ட் ஆஃப் கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வில் இருக்கிறது தான் இது. ஸோ அதை அனௌன்ஸ் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ பேர்ட் சாங்சுரி இஸ் இன் தமிழ்நாடு நவ். ஸோ மேக் யூஸ் ஆஃப். எப்போயோ ஒரு நியூஸ் தான் தமிழ்நாடு ரிலேட்டடாக வருது. ஸோ அதையும் மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் வந்து வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்போது என்ன ஆப்பை லான்ச் பண்ணாங்க ஃபார் வேஸ்ட் பிக்கர்ஸ்க்காக வேஸ்ட் பிக்கர்ஸ் எம்யூனரேஷன் ஆப் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க அண்டர் த நமஸ்தே ஸ்கீம். ஸோ இந்த நமஸ்தே ஸ்கீம் மூலயமா வாட் தே ஆர் கோயிங் டு டூ வித் திஸ் ஆப் லான்ச் மூலயமா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்கள ரெகக்னைஸ் பண்ணணும். வேஸ்ட் பிக்கர்ஸை சோஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கில் கேப் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். ஸோ தட் தே ஷுடன்ட் டூ தட் ஜாப். ஸோ அர்பன் சானிடேஷன் சிஸ்டமில் தே ஆர் த மெயின் ஸ்ட்ரீம் வேஸ்ட் பிக்கர்ஸ் தான் வந்து தே வில் இம்ப்ரூவ் தேர் நம்மளோட என்விரான்மெண்ட். பட் அவங்களோட லைஃபையும் இம்ப்ரூவ் பண்ணணும்ல அப்படின்றதுக்காக நமஸ்தே ஸ்கீம் கீழே கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல இந்த நமஸ்தே ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம்ன்றது தான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். இந்த ஆப் வந்து 2.5 lakh வேஸ்ட் பிக்கர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு ஒரு ரஃப் கேல்குலேஷன் இருக்குது. அவங்கள வந்து டிஜிட்டலாக ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த ஆப் மூலயமா. ஸோ வேஸ்ட் பிக்கர்ஸ்க்கு ஆக்குபேஷ்னல் ஐடி கார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ தட் அவங்களோட ரோல் இன் அர்பன் சானிடைசேஷனை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக. ஆல்சோ தே வில் கெட் சம் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆயுஷ்மான் பாரத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் தே வில் கெட் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், பிபிஇ கிட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். கேபிட்டல் சப்சிடி ஃபார் சர்டன் ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அது, ஸ்கில் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா அதுவும் வந்து கொடுப்பாங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக. Collectively it is going to strengthen them, and waste pickersக்கு they will have dry waste collection centerன்னு ஒன்று இருக்கும், DWCC அப்படின்னு. ஸோ அங்கேயுமே வந்து தே ஷுட் ஹாவ் தேர் ஐடி கார்ட்ஸ் ஷோன் அண்ட் அவங்களுக்கான ரெகக்னிஷன் இருக்கணும். அவங்க பண்ணுற ஒர்க்கை வந்து ஃபார்மல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்கீம். ஆக்சுவலாக நமஸ்தே ஸ்கீம் வந்து வேஸ்ட் பிக்கர்ஸ் எம்யூனரேஷன் ஆப்பை பார்ட் ஆக்கி ஜூன் 2024 இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. பட் அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறது இப்போ பண்ணியிருக்காங்க. அண்ட் த ஆப் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். அவங்களோட சேர்ந்து ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்காங்கல்ல அவங்க, அதுக்கப்புறம் நேஷ்னல் சஃபாய் கரம்சாரி ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஆப்பை டிசைன் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. தே ஆர் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் திஸ் ஆப். ஸோ இந்த நமஸ்தே ஸ்கீம் 2022-26 வந்து சானிடேஷன் ஒர்க் ப்ரொடெக்ஷன், அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களோட ஹெல்த்து, லைவ்லிஹுட் இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம். ஸோ அதனால தான் அந்த ஸ்கீமுக்கு கீழே இந்த ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. So that's it for today. If any, do comment and make use of the link in the description to buy the bundle. And LBO exam 25-day challenge venunalum do comment in the video, Liwin ana video la. Thank you.